ஹாய் கைஸ், நீங்கள் நம்ம மூவி ரிவ்யூவில் ஆலிஸ் இன் பார்டர்லேண்ட் இந்த வெப் சீரிஸோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த சீரியஸ் நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த சீரியஸ் ஒரு கேமிங் வெப் சீரிஸாக வெளிவந்திருக்கு. பொதுவாக இந்த சீரியஸில் மொத்தமாக 2 சீசன் இருக்குது. இந்த 2 சீசனுமே தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. இப்போ இந்த சீரிஸோடைய கதையை பார்த்துடலாம். படத்தோடைய ஹீரோ அவங்க 2 ஃப்ரெண்டு. ஆக இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு டிராஃபிக்கில் ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணிடுவாங்க. அதனாலே போலீஸ் துரத்தும். அங்கேருந்து தப்பிச்சு ஒரு ரூமுக்குள்ளே போய் பூந்துருவாங்க. அந்த ரூமுக்குள்ளே இருந்து அவனால் வெளிவரவே முடியாது. வெளிவந்தால் யாருமே இருக்க மாட்டாங்க. என்னடா நம்மளை சுற்றி என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து இருக்கிற நிலையை அறிஞ்சிக்க முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும் இவங்க ஒரு சீரியஸான ஒரு கேமுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இந்த கேமை வின் பண்ணால் மட்டும்தான் இவங்க வெளிவர முடியும் அப்படிங்கிற மாதிரி சீசன் 1 கொண்டு போவாங்க. அதேமாரி அவங்க ஒவ்வொரு ஸ்டேஜாக கேமில் எப்படி வின் பண்ணுறாங்க, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீசன் 2லையுமே இவங்க கேமை வின் பண்ணி இவங்க எங்கே போகிறாங்க, மற்றொரு கேமில் மாட்டிக்குவாங்க. இப்படி தொடர்ந்து கேம்லாம் மாட்டிக்கிட்டு அப்படி கொண்டு வந்துடுவாங்க. இப்போ இறுதியில் இவங்க எப்படி வெளிவர போகிறாங்க, அதுக்கப்புறம் சீசன் 3ல் இவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு லீடு கொடுத்துருப்பாங்க. இந்த சீரீஸை பொறுத்தளவுக்கு பாசிட்டிவ்னு பார்த்தாவே ஃபஸ்ட்டு சீசன் தான் நல்லாவே கொண்டு வந்துருக்காங்க. ஒரு ஒர்த்தாக இருக்குது. ஏன்னா பார்க்கும்போது அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துகிறாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக போவாங்க. அதெல்லாம் ஸ்க்ரீன் ப்ளே சூப்பராக கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு எபிசோடும் ட்விஸ்ட் அண்ட் பக்கமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் மியூசிக் நல்லாவே இருக்குது. விஷுவல் எஃபெக்ட்லாம் செம்மையான ஒரு விஷுவல் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சீரிஸில் மைனஸ்ன்னு பார்த்தாவே சீசன் 2 அந்தளவுக்கு இல்லை, பெருசாக இல்லை. அது ஒரு சுமாராக தான் போகுது. அதனால் அதையும் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொடுத்துருக்கலாம். இந்த சீரிஸை ஃபேமிலியோட பார்க்கலாம். அது மாதிரி சீரிஸில் எதுவுமே இல்லை. மொத்தத்தில் சூப்பராக சுமாரானா இது ஒரு ஒர்த்தான சீரியஸ் தான். ஏன்னா சீசன் 1 சூப்பராக இருக்குது. மற்றபடி சீசன் 2 அந்தளவுக்கு இல்லை, ஒரு ஒன் டைம் வாட்சபிளாக தான் இருக்குது. இன்னும் சீசன் 3ல் தான் இந்த குழப்பத்துக்குண்டான ஒரு தீர்வு கொடுப்பாங்க. அது வந்து ஒர்த்தாக தான் வரும் அப்படிங்கிற அளவுக்கு தான் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே யோஸ், இதேமாரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.